அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்ம லாபம் கூடும். அருள் என்பது இறைவனின் தயவு. அருள் ஜோதி அருள் சக்தி என்பது இறைவனின் தடையற்ற இயக்கத்தின் தயவின் பேராற்றல். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. நாம் பல காலம் தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிர்களின் பசியை நீக்க நமக்கு ஆற்றல் கூடுகிறது. இந்த ஆற்றல் பலகாலம் செய்ய செய்ய அருட்சக்தியாகி பேராற்றலாகிறது. இந்த பேராற்றல் நமக்கு எல்லா நன்மையும் தோன்ற வழி செய்யும். தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் 6வது பாடலில் இசைத்திடவும் நினைத்திடவும் பெரிதும் அரிதாம் தனித்தலைமை இறைவர் உந்தன் அசைத்திடு பேர் அருட்செயலால் அசைவதன்றி ஐந்தொழில் செய் நாதராலும் அசைத்திடும் உன் துரும்பினையும் ஆங்கரித்து தங்கள் தங்கள் சுதந்திரத்தால் இங்கே அசைத்திடற்கு முடியாதேல் அந்தோ சிறிய நாள் ஆவது என்னே என இப்பாடலை பகர்கிறார். ஐந்தொழில் படைப்பது, அதாவது உலக உயிர்கள் 84 லட்சம் கோடி யோனி தாவர சங்கம உருவ அமைப்பை வழங்குவது பிரம்மாவின் தொழில். காத்தல் விஷ்ணு உருவ அமைப்பு வடிவங்களாக இவ்வுலக இன்பங்களை உண்டு வாழ்ந்து இந்த உண்ட உணவை செரிக்க வைப்பது காத்தல் வேலை. அடுத்து அழித்தல். இது பிறந்து வளர்ந்து இறுதியில் மாண்டு போகிறது. மறைத்தல். இறந்த உயிரிடத்து முன்பிறவி அனுபவங்களை மறைப்பது. ஆன்மாவில் பதிவாகியுள்ள அனுபவங்களை முற்றிலும் ஆன்மாவிலிருந்து மறைப்பது. முன்ஜென்ம அனுபவம் தெரியாது. அருளல். முன்ஜென்ம நற்செயல் தீர்ச்செயலுக்கு ஏற்ப உடல் எடுத்து உலகிற்கு வருதல் அருளல். ஐந்தொழிலுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் படைக்கப்பட்டவர் இந்த 5 மூர்த்திகளும். பெருமான் அகவலிலே முந்தொரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலருக்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி என்பார். நின் அருட்செயல் என்கின்றார். சிருஷ்டி நியாயம் உரைநட பகுதி பக்கம் 353இல் ஆகாசம் அனாதி, அதுபோல் ஆகாசத்திற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதி ஆகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதாய் இருக்கின்றது. அருட்சக்தியை பெற்று தருவது தான் ஜீவகாருண்யம். அருள் என்பது இறைவனின் தயவு, அவரின் செயல்பாடு. எல்லா உயிரும் இன்பமாக வாழ தனிப்பெரும் கருணையாக செயல்பட்டு கொண்டுள்ளார். இது காற்றின் இயக்கம். சக்தி என்பது ஆற்றல். பஸ்ஸுக்கு எப்படி டீசல் தேவையோ அதுபோல் உடம்புக்கு இந்த உடம்பு இயங்க உணவு தேவை. இந்த உணவு இல்லாத ஏழைக்கு நாம் வழங்க அவர் ஆற்றல் பெறுகிறார். கொடுத்த நமக்கு இறைவன் ஆற்றல் தருகிறார். இது உபகார சக்தி. இது அருட்செயல். இவ்வாறாக பெருமான் ஐவரும் காண்பதற்கு அரும் பெரும்பொருள் என் கைவர புரிந்த கதைசிவ பதியே என்பார். இந்த அருட்சக்தியை கைவர பெற்று 5 ஒளியலையும் ஏற்றுகிறார். பெருமான் பூமியிலும் மட்டுமல்லாது அண்டத்திலும் 5 தொழில் புரிகின்றார். ஆக்கல் ஒன்றே தொழில் 5ஐயும் தந்து இந்த அண்டபிண்ட வீக்களெல்லாம் சென்று உன் இச்சையின் வண்ணம் விளங்குக நீ ஏக்க முறையில் என்று உரைத்து அருஜோதி ஈந்து எனக்கு ஊக்கமெல்லாம் உட்கலந்தன் என் உடையானை என பகர்கிறார். மேலும் பார்ப்பரவே பார்த்திருக்க பண்ணி என ஈந்தானை 5 தொழில் நீ ஏற்று என்றானை எம்மானை கண்டு கழித்திருக்கின்றனே என்கின்றார். மேலும் திருவருட்கொடையில் 10 பாடலிலும் 5 தொழில் வழங்கியது பற்றியே பெருமான் கூறுகிறார். மேலும் உரைமனம் கடந்த ஒரு பெருவழியில் அரசு செய்பவருடன் உரைமனம் கடைந்து
இசைதல் கூடுதல் நினைத்திடவும், அதாவது மனம் வாக்கு காயத்திற்கு அப்பாற்பட்டவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதிடை ஆண்டவர் நசைத்திடும் விரும்பத்தக்க என்ன விரும்புகிறார்? நம் தரத்துக்கு தக்கவாறு ஜீகாரணம் செய்வதை விரும்புகிறார். எந்த கடவுளாலும் முடியாது என்றால் அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற்று அந்நிலை அடைந்த பெருமானை இறுக பிடித்து அவர் கூறியபடி செயல்படுவதை தவிர வேறு வழி இல்லை. அவ்வாறு செயல்பட்டால் எல்லா நன்மையும் நிச்சயமாக உண்டாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலாவிரதம் கொலைமலாம் ஓங்க. எல்லோரும் நினைத்த நலம் பெறு. எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.